புலிமுருகன் தமிழில் வெளியாகுது. கேரள சினிமா சரித்திரத்தில் மகத்தான சாதனை படைத்த படம் புலிமுருகன். 35 கோடி ரூபாயில் எடுக்கப்பட்ட படம் 150 கோடி ரூபாய் வசூல் செஞ்சு சாதனை படைத்தது. மோகன்லால் தன்னோட முந்தைய சாதனையான திருஷ்யத்தை முறியடிச்சார். மோகன்லாலோட கமலினி முகர்ஜி, நமிதா, ஜெகபதி பாபு, கிஷோர் லால் நடிச்சிருந்தாங்க. கோபிசுந்தர் இசையமைச்சிருந்தாரு. ஷாஜிகுமார் ஒளிப்பதிவு செஞ்சிருந்தாரு. வைஷாக் இயக்கி இருந்தாரு. மலை கிராமம் ஒன்றில் வாழும் சிறுவன் மோகன்லால் தன்னோட தந்தையை தன் கண் முன்னாலேயே புலி கொன்னதை பார்த்ததும் அந்த புலியை அவன் வேட்டையாடி கொள்றான். பிற்காலத்தில் வளர்ந்த ஆளானதும் புலிகள் கிட்ட இருந்து மனிதர்களையும் மனிதர்கள் கிட்ட இருந்து புலியையும் காப்பாத்துற கதை. பீட்டர் ஹேன் அமைச்சிருந்த சண்டை காட்சிகளாலையும் மோகன்லாலோட துணிச்சலான நடிப்பாலையும் பெரும் வெற்றி பெற்றது இந்த படம் தமிழ்ல ரீமேக் செய்யப்பட இருந்ததா சொன்னாங்க. கமல் இல்ல விக்ரம் நடிக்கலாம்னு சொன்னாங்க. ஆனா இப்போ படத்தை தமிழ்ல புலிமுருகன்ற பெயர்லயே டப் செஞ்சு வெளியிடுறாங்க. தெலுங்குல மன்னியம் புலின்ற பெயர்ல வெளியிடுறாங்க. மலையாளத்துல தயாரிச்ச தோமிச்சன் முழக்கு பாடமே தமிழ் தெலுங்கு 2 மொழிகள்லையுமே வெளியிடுறாரு. தமிழ் வசனத்தை ஆர்பி பாலா எழுதியிருக்காரு. ஸ்னேகன் பாடல்களை எழுதியிருக்காரு.